இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 5வது வார்த்தையாக யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன். அன்று கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது தன் சரீரத்தில் உள்ள எல்லா நீர் சத்துக்களும் ரத்தம் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கும் பொழுது தண்ணீரின் தாகத்திற்காக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த தாகம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஆனா நான் தாகமா இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு நான் எதற்காக வந்தேனோ ஆத்துமாக்களை மீட்க நான் தாகமா இருக்கிறேன். ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு நான் தாகமா இருக்கிறேன். அவர்கள் மேல நான் தாகமா இருக்கிறேன். நான் விதைத்த விதைகள் வளர்ந்து வர வேண்டும் என்று தாகமா இருக்கிறேன் என்ற ஒரு அர்த்தத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்கிறார், நான் தாகமா இருக்கிறேன். உங்கள் மேல நான் தாகமா இருக்கிறேன். நீங்கள் என் உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கணும்னு நான் தாகமா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யம் வரணும், அதற்காக தான் நான் கல்வாரி சிலுவையில நான் தொங்கிக் கொண்டு இருக்கிறேன், ரத்தம் சிந்திக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் எல்லா இடங்களிலும் காயப்பட்டு நிர்வாணமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் அழிந்து போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நான் தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது.